வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பாவை தான் காட்டுறாங்க. புஷ்பா வந்து நினைக்கிறாங்க இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாரையும் பிரிக்கணும், அதுக்கப்புறவு இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து என்னுடைய கைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா ஒரு திட்டம் போட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, கண்ணிக்கு மட்டும் புஷ்பாவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஆனால் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து கனியாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க இந்த புஷ்பா யாரு, இவ எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாம ராகவ் வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் ஆனாலும் வந்து அவன் கண்டிப்பா வந்து பண்ணியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்போ சொல்லுடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, இங்க பாரு மாறா, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சுது. அந்த உன்னுடைய சொந்த ஊர்ல வந்து ஆதித்ய இந்த மாதிரிக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்தாம்ல, இதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினது சூர்யா தான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறன் வந்து சொல்றாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது. அப்போ அந்த ஆதித்யாவுக்கு கூட இருந்து எல்லாமே வந்து இந்த சூர்யா தான் செஞ்சிருக்கிறான், இந்த குடும்பத்தை இப்படிலாம் வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறானா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் நினைக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீராவை பாக்குறதுக்காக ஜவுளி கடையில இருந்து அவங்க மேனேஜர் வராங்க. அப்ப வீரா கிட்ட வந்து சொல்றாங்க, கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா நிறைய வந்து பணம்லாம் கம்மியாகுது, அது மட்டும் இல்லாம எல்லா கணக்குகளில் வந்து நிறைய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கவும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான், அவனால தான் இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, அது மட்டும் இல்லாமல் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுக்குன்னு நானும் வந்து தயங்கி போய் இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ இப்போ தூரம் நடந்திருக்குது, நீங்கள் ஏன் என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லலை அப்படிங்கும்போது, நான் எப்படி சொல்ல முடியும், அந்த சூர்யா மேலே நீங்கள் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது என்னால் ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா வந்து அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குது, இதுக்கு மேலேயே நம்மளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு போகவும் இது கேட்டு பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சூர்யா வரவும் சூர்யாவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. அப்போ உடனே சூர்யா வந்து நினைக்கிறாங்க, என்ன வீரா எதுக்காக நம்மளை தனியாக அழைச்சிட்டு போகிறா, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா வீரா வந்து கதவை லாக் பண்ணுறாங்க. என்ன கதவு லாக்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ வந்து வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சூர்யா உங்கள் மேலே நாங்கள் எந்த அளவுக்கு அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த 7 வருஷமாக அந்த கடையை ஒன்றை நம்பி தானே நாங்கள் விட்டோம், உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது நாங்கள் கணக்கு வழக்குகள்லாம் கேட்டிருப்போமா என்ன அப்படிங்கவும், ஆமா வீரா இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, ஆனால் எங்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அப்படிங்கும்போது இது கிட்டதுமே சூர்யா வந்து இங்கே பாரு வீரா, என் மேலே யாரோ அபாண்டமாக உன் மேலே உன்ட்ட வந்து பழி சுமத்தி இருக்கிறாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது இதுக்கு மேலே நீ ஒன்று நம்ப வைக்க வேண்டாம், ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த கடையை உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லி நினைக்காத, இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு நீ போகலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வீரா நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும், அதனால தான் உன்ட்ட நாசுக்கா சொல்லி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப சொல்லணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே நீ எந்த பிரச்சனையும் கேள்வியும் கேட்காம நீ வீட்டை விட்டு போறதா நல்லது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யாவும் அங்க இருந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா மாறன் வந்து கோவத்தோட நேராக வீராவோட ரூமுக்கு வரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து புஷ்பா வந்து அவங்க ஆதித்யாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஆதித்யா கிட்ட வந்து புஷ்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாடி கார்டுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து வீரா கிட்ட ரொம்பவே வந்து நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆதித்யா வந்து சொல்கிறாங்க, பார் புஷ்பா அவன் வேற யாரும் கிடையாது, அந்த வீராவோட புருஷன் தான் அந்த மாறன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் புஷ்பாவுக்கு ஓஹோ அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறானா அப்படிங்கவும், அது மட்டும் இல்லை இப்போ அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து வீரா வந்து மாறனை தன்னுடைய பாடிகார்டாக அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அப்படிங்கும் போது உடனே வந்து புஷ்பா வந்து சரி இனிமேல் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து மாறன் வந்து வீராவோட ரூமுக்கு போகிறத அவங்க புஷ்பா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இவன் ரொம்ப கோபமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த சூர்யாவை பார்த்தியா அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ஆச்சா அவனை என் கையில் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மாறன் வந்து கோவத்தோடு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீராவோட ரூமுக்கு திரும்பவும் சூர்யா உள்ளே போகவும் உடனே இது புஷ்பா வந்து மாறன் வந்து வீராவோட ரூம்ல இருந்து வந்தது சரியா போச்சுது, ஆனால் அந்த சூர்யா எதுக்காக வீராவோட ரூமுக்கு போகிறான், இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுமென்னு சொல்லிக்கிட்டு புஷ்பா நினைக்கவும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சூர்யா கிட்ட வந்து அவங்க வீரா வந்து சொல்றாங்க, நீ இன்னும் வீட்டை விட்டு போகலையா, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் சூர்யாவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து வரவும் உடனே வீரா கிட்ட வந்து அவங்க புஷ்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா உனக்கும் இந்த சூர்யாவுக்கு என்ன வந்து உறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தப்பா பேச ஆரம்பிக்கவும் இதை கேட்டதுமே வந்து வீரா வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இதை கேட்டதுமே ஓடோடி வராங்க. இப்போ வள்ளி வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீராவை பற்றி இப்படி தப்பாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க,
பட்ட பகல வீராவோட ரூம்ல இருந்து அந்த சூர்யா வந்துட்டு போறான். இந்த வீரா என்னன்னா உள்ள கூட்டிட்டு போய் கதவை அடைக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ யாரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போதே அப்ப மாறன் வந்து ஓடோடி வராங்க. வந்ததுமே நீ யாரை பத்தி இப்படிலாம் இந்த தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கோபத்தோட வந்து புஷ்பாவை அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வள்ளி வந்து தடுக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற ராமச்சந்திரன், கார்த்தி, பிருந்தா எல்லாருமே வந்து புஷ்பாவுக்கு எதிராக அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் புஷ்பா வந்து கொஞ்சம் கூட வந்து பின்வாங்காம நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குது, இவ்வளவு தூரம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனா வீரா வந்து எதுவுமே பதில் பேசாம அமைதியா தானே இருந்துகிட்டு இருக்கிறா, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தப்பான ஒரு உறவு இருக்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து கத்தி கதறி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப மாறன் வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க பார்த்தோம்னா அவங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க. அதே நேரத்துல சூர்யா வீட்டுக்குள்ள வரவும் இது எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் அந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப சூர்யா வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாமே என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். என்ன ஆச்சா, நீ எப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பமே வந்து பிரச்சனை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கழுத்தை பிடிச்சி அவங்க மாறன் வந்து வெளியே தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீரா அழுதுகிட்டே ரூமுக்கு போய் அவங்க கதவை அடைச்சுக்கிடவும் உடனே வந்து புஷ்பா வந்து நினைக்கிறாங்க, பரவாயில்லையே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுலயே இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போய் நின்றுக்கிட்டாங்க, இன்னும் தானே இருக்குது இந்த புஷ்பாவோட ஆட்டமே, எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுக்குநூறா உடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுல என்னுடைய அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா நினைக்கவும் அப்ப வந்து அவங்க வள்ளி வந்து வராங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உன் மனசுல பாரு, நீ கேட்ட கேள்வியில வீரா இந்த மாதிரி கூனி குறுகி போய் இப்படி நின்றுட்டு இருக்கிறாள், இதுக்காகவா நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்த, நீ வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உனக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படிங்கும் போது என்ன சின்னமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன தப்பாவா கேட்டேன், வீராவோட ரூம்ல இருந்து அந்த சூர்யா வந்தான், அதனாலதான் நான் அந்த மாதிரி கேட்டேன், அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்ன, அதுக்கு இல்லாம வந்து வீரா என்னன்னா வந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், அப்ப உண்மைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கவும் அப்ப மாறன் வந்து ஓடி வந்து புஷ்பாவோட கழுத்தை பிடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வள்ளி வந்து தடுக்கிறாங்க. அப்ப ராகம் வந்துடவும் பாத்தீங்களாங்க உங்க பொண்டாட்டிய உங்க தம்பி வந்து இந்த மாதிரிக்கு அடிக்கிறதுக்காக இருக்கிறா, நீ என்னன்னா பாத்துட்டு இருக்கிறீடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு புஷ்பா வந்து அவங்க ராகவையும் தூண்டி விடவும் அப்ப ராகவ் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்ப வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க, எங்க பாரு மாற நான் சொல்றது கேளு, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கும் போது அமைதியா இருக்கிற மாதிரிக்கு அவ பேசிட்டு இருக்கிற, என்னென்னலாம் பேசுறா அப்படிங்கும் போது அங்க பாரு வீரா வந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, வா நம்ம வீராவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அழைச்சிட்டு போறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது, புஷ்பா வந்து அடுத்தது என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம ராகவ் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணல புஷ்பா கிட்ட அப்படிங்கிற உண்மையை மாறன் கண்டுபிடிச்சிட்டாக்கி இவங்க அந்த புஷ்பாவை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.